வணக்கம் நண்பர்களே. நம்ம நாட்டின் இராணுவத்தை முன்னேற்றுவதற்காக அதன் தாக்குதல் திறனை அதிகரிப்பதற்காக நமது இந்திய அரசு சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட மதிப்பில் ஆயுதங்களை முப்படைகளுக்கும் கிடைக்கும் வகையில் வேண்டிய ஆணைகளை வழங்கியுள்ளது. நண்பர்களே, கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று சொல்வார்கள். இந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்ற அமைப்பானது ஒப்புதல் அளித்த பின்புதான் ஒரு ஆயுதம் வாங்குவது என்பது அந்த ப்ராசஸ் முழுமை பெறும். நண்பர்களே, சுமார் 92,000 கோடிக்கு மேலாக இந்த ஆயுதங்களை வாங்குவதற்காக நமது அரசு முயற்சி செய்து அதற்கான ஆணைகளை வழங்கியுள்ளது. முதலாவதாக நம் நாட்டில் செயல்பட்டு வரும் MiG-29 என்று சொல்லக்கூடிய விமானங்களை மேம்படுத்துவது, அதன் தரத்தை உயர்த்துவது. நண்பர்களே, இந்த விமானங்கள் ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்டவை. சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இவை பணி செய்து விட்டன. ஆகவே தற்காலத்திற்கு ஏற்றவாறு தாக்குதல் திறன் உள்ள விமானங்களாக இவற்றை நாம் மாற்ற வேண்டும் அல்லவா? என்ஜின்களை மாற்றுவதற்கும் மற்றும் ஏவியானிக்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம், ரேடார்கள் போன்றவற்றை மாற்றுவதற்காக 5,300 கோடி ரூபாய் இந்த MiG-29 விமானங்களை மாற்றுவதற்காக செலவு செய்யப்படுகிறது. நண்பர்களே, இந்த விமானங்கள் தரம் உயர்த்திய பின் மீண்டும் ஒரு 15 முதல் 20 வருடங்களுக்கு இந்த MiG-29 விமானங்களை நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை நமக்கு உருவாகும். நண்பர்களே, அடுத்ததாக சுகாய் Su-30 விமானங்களை மேம்படுத்துவதற்காக இதை பற்றி ஏற்கனவே நாம் நமது இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் பார்த்துள்ளோம். நண்பர்களே, சுகாய் Su-30 விமானங்கள் ஃப்ரண்ட்லைன் விமானங்கள் என்று நாம் கூறுகிறோம். இவைதான் மிக மிக நமது இந்திய விமானப்படைக்கு தேவைப்படுகின்ற மெயின்ஸ்டே முக்கியமான விமானம் என்று கூறுகிறோம். நண்பர்களே, இவை வாங்கி 10 முதல் 15 வருடங்களாக நாம் தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்த விமானங்கள் சுமார் 90 விமானங்களை நாம் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த விமானங்களை மேம்படுத்துவதற்காக 60,000 கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை செலவு செய்வதற்காக இந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்ற அமைப்பு தற்போது அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நண்பர்களே, சுமார் 40 முதல் 50க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்கள் இந்த Su-30 விமானத்தில் மாற்றம் செய்யப்பட்டு அவை மிக சிறந்த தாக்குதல் விமானமாக, மல்டிபர்பஸ் மல்டிரோல் விமானமாக இந்த Su-30 விமானம் நமது விமானப்படைக்கு பயன்படும் வகையில் அவை மாற்றப்படுகின்றன. நண்பர்களே, மொத்தம் 272 எண்களுக்கு மேலாக நம்மிடம் Su-30 விமானங்கள் ரஷ்யாவிடம் வந்து வாங்கப்பட்டு அவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நண்பர்களே, அடுத்தபடியாக புதுவையான ரேடார்கள் மற்றும் L-70 என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் கன் இவற்றை வாங்குவதற்காக 6,000 கோடி செலவிட திட்டமிடப்பட்டுள்ளது. நண்பர்களே, இதற்கும் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ரேடார்கள் பாகிஸ்தான் மற்றும் சைனா பார்டர்களில் தொடர்ச்சியாக வைக்கப்படும். ஏற்கனவே ரேடார்கள் அங்கே வைக்கப்பட்டு கண்காணிப்பு செய்யப்பட்டு வருகிறது. இருப்பினும் இனியும் ஏராளமான எண்ணிக்கையில் ரேடார்கள் வாங்கி அங்கே வைப்பதன் மூலம் நாம் எவ்வித கண்காணிப்பு பணியில் எவ்விதமான தொய்வும் இல்லாமல் நாம் உடனுக்குடன் விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த L-70 ஏர் சிஸ்டம் கன் என்பது வரக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிப்பதற்கும் இந்த வகை அமைப்புகளை துரிதப்படுத்துவதற்காக அதிகப்படுத்துவதற்காக நமது அரசு ஏற்கனவே முடிவு செய்து நிதி ஒதுக்கியுள்ளது. இதனை செலவிடும் வகையில் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியானது ஒப்புதல் அளித்துள்ளது. நண்பர்களே, இனியும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நமது கப்பற்படைக்கு 220 எண்கள் பிரம்மோஸ்
எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல்கள் வாங்குவதற்கு கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்புதல் அளித்துள்ள நண்பர்களே. ஏற்கனவே பிரம்மோஸ் 1 அல்லது பிரம்மோஸ் A என்று சொல்லக்கூடிய மிசைல்களை பற்றி நமது இந்திய நியூஸ் சேனல் வீடியோக்களில் ஏற்கனவே நாம் வீடியோ வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை 290 கிலோமீட்டர் வரை சூப்பர் சோனிக் ஸ்பீட், அதாவது மார்க் 3 என்ற வேகத்தில் சென்று இலக்கினை தாக்கக்கூடியது. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை செல்லும்போது மற்ற எந்த விதமான எதிர்ப்பு ஆயுதங்களை வைத்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த முடியாது என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும். இதற்கு அடுத்ததாக இதன் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய பிரம்மோஸ் ER என்று சொல்கிறார்கள். இதை பற்றியும் நமது இன்றைய நியூஸ் வீடியோ செய்திகளில் ஏற்கனவே நாம் விவரம் தெரிவித்துள்ளோம் நண்பர்களே. இந்த பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த சூப்பர்சோனிக் மிசைலானது 490 கிலோமீட்டர் வரை சென்று இலக்கினை தாக்கக்கூடியது. ஆகவே இந்த வகையான ஆயுதம் நமது கப்பற்படைக்கு மிக மிக தேவையானது ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது எதிரி நாடுகள் விமானத்தின் வழியாக அல்லது மிசைல்கள் மூலம் நமது உள்நாட்டு பரப்பினை தாக்கினால் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நமது கப்பல்களிலிருந்து இந்த ஏவுகணையில் ஏவப்பட்டு சுமார் 490 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கினை தாக்க முடியும். இலக்குகள் என்பது எதிர் நாடுகளின் கப்பல்களாக இருக்கலாம், அல்லது எதிர்நாட்டின் விமானங்கள் உள்ள விமானப்படை தளமாக இருக்கலாம், அல்லது எரிபொருள் சேமித்து வைத்துள்ள இடங்களாக இருக்கலாம், அல்லது மிசைல்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள இடங்களாக இருக்கலாம். ஆகவே இவற்றையெல்லாம் 490 கிலோமீட்டர் வரை உள்ள இலக்கைகளை எவ்விதமான தடுப்பும் இல்லாமல் இந்த மிசைல்கள் சென்று தாக்கும் நண்பர்களே. இவற்றை 220 எண்களை வாங்குவதற்கு நமது கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்புதல் அளித்துள்ளது நண்பர்களே. இவையான ஆயுதங்களை நாம் நமது முப்படைகளிலும் சேர்ப்பதன் மூலம் நமது முப்படைகளின் தாக்குதல் திறன் அதிகரிக்கிறது நண்பர்களே. நமது உள்நாட்டிலேயே ஒரு முக்கியமான ஆயுத அமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு பேர் சமர் மிசைல் சிஸ்டம் என்று கூறுகிறோம் நண்பர்களே. SAMAR சமர் மிசைல் சிஸ்டம் என்று கூறுகிறோம் நண்பர்களே. இவற்றில் சமர் 1 மற்றும் சமர் 2 என்று 2 வெர்ஷன்கள் நாம் ஏற்கனவே நமது இந்திய இராணுவத்தில் பயன்படுத்துவதற்கு தயாராக வைத்துள்ளோம் நண்பர்களே. அதாவது நாம் ஏற்கனவே அதிகமான மிசைல்களை நம் உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கு முன்பாகவே ரஷ்யாவிடமிருந்து ஏராளமான மிசைல்களை நாம் வாங்கி வைத்துள்ளோம். இந்த மிசைல்கள் எல்லாமே 8 முதல் 10 வருடங்களுக்குத்தான் இவற்றின் செயல்திறன் நன்றாக இருக்கும். அதற்கு மேல் இவற்றை நாம் விமானங்களில் வைத்து மிசைல்களாக பயன்படுத்துவதற்கு இந்த மிசைல்கள் தகுதியற்றதாக ஆகிவிடும் நண்பர்களே. ஆகவே அது மட்டும் இல்லாமல் இவர் சரியான முறையில் பாதுகாத்து வந்தால்தான் 8 முதல் 10 வருடங்களுக்கு இந்த மிசைல்கள் தாக்குதல் செய்யக்கூடிய வகையில் இந்த மிசைல்கள் கெட்டுவிடாமல் இருக்கும். இவற்றை நாம் விமானங்களில் பொருத்தி போருக்கு தயாரான நிலையில் வைத்து கொண்டே இருந்தால் இந்த மிசைல்களின் காலம் மிக விரைவாக குறைந்துவிடும். 4 வருடங்களுக்கு மேல் இவற்றை நாம் பயன்படுத்த முடியாது என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த மிசைல்கள் 8 முதல் 10 வருடங்களுக்கு மேலாகிவிட்டால் அவற்றை எதற்கும் பயன்படுத்த முடியாது, எவற்றிற்கும் உதவாது. ஆகவே இந்த வகையான மிசைல்கள் நம் நாட்டில் ஏராளமான மிசைல்களை நாம் வாங்கி வைத்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் நாம் ஏற்கனவே நிறைய மிசைல்களை தற்போது தயாரித்தும் வருகிறோம். மிசைல்களுக்கு காலக்கெடு முடிந்துவிட்டால் இவற்றை மறுபடியும் பயன்படுத்த வேண்டும். அதாவது இந்த மிசைல்கள் என்று நான் சொல்வது ஏர் டு ஏர் என்று சொல்லக்கூடிய மிசைல்கள். ரஷ்யாவிடமிருந்து நாம் R-73 மற்றும் R-27 என்ற 2 வகையான மிசைல்களை நாம் வாங்கி தற்போது ஏராளமான எண்ணிக்கையில் நாம் ஸ்டாக் வைத்துள்ளோம் நண்பர்களே. இவை ஏர் டு ஏர் மிசைல்கள், விமானங்களிலிருந்து பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள். இவ்வகையில் பயன்படாமல் உள்ள இந்த மிசைல்களை ரீபர்பஸ் செய்து அவற்றை மாடிஃபிகேஷன் செய்து மீண்டும் நாம் பயன்படுத்தும் விதமாக சமர் மிசைல் சிஸ்டம் என்ற ஒன்றினை நமது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உள்நாட்டிலேயே வடிவமைத்துள்ள நண்பர்களே. ஏற்கனவே R-73 என்று சொல்லக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல், விமானத்திலிருந்து வான்வெளி இலக்கினை தாக்கக்கூடிய இந்த R-73 என்ற மிசைலை நாம் நமது தரையிலிருந்து வான்வெளியாக வரக்கூடிய இலக்குகளை தாக்கும் வகையில் இந்த மிசைல்கள் மாடிஃபிகேஷன் செய்யப்பட்டு இந்த சமர் 1 சிஸ்டத்தின் மூலம் சோதனை செய்யப்பட்டது நண்பர்களே. ஏர் டு ஏர் மிசைலானது தற்போது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலாக வருகிறது. இவை வானத்திலிருந்து வரக்கூடிய பாம்பர்ஸ் என்ற விமானங்களை மற்றும் அனைத்து வகையான
தாக்குதல் விமானங்களையும் நாம் இந்த ஏர் டு ஏர் என்ற வகையில் பயன்படுத்தப்பட்ட அந்த மிசைல்கள் மாடிஃபிகேஷன் செய்யப்பட்டு கிரவுண்ட் டு ஏர் என்ற மிசைலாக மாற்றப்பட்டு சம்மர் சிஸ்டத்தின் மூலம் நாம் தாக்குதல் நடத்தும்போது இவ்வகையான இலக்குகளை பாம்பர்ஸ் மற்றும் ஏர்கிராஃப்டுகளை நாம் தாக்குவதற்கு இந்த மிசைல்களை மறுபடியும் பயன்படுத்த முடியும் நண்பர்களே. இவற்றை விமானங்களில் வைத்து ஏர் டு ஏர் மிசைலாக நிச்சயம் பயன்படுத்த முடியாது, காலாவதி ஆகிவிட்ட இந்த மிசைல்களை. ஆகவே நாம் சமர் 1 என்ற சிஸ்டத்தின் மூலம் R-73 என்ற ரஷ்ய நாட்டு மிசைல்கள் காலாவதியான மிசைல்களை நாம் இவ்வாறு பயன்படுத்தி வருகிறோம். இவை 10 முதல் 12 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய வானத்தில் வரக்கூடிய இலக்குகளை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது நண்பர்கள். அடுத்தபடியாக R-27 என்று சொல்லக்கூடிய ஏர் டு ஏர் வான் டு வான் அந்த மிசைல்களையும் நாம் ஏராளமான அளவில் வாங்கி வைத்துள்ளோம். அவை இவற்றையும் மறுபடியும் நாம் ரீபர்பஸ் செய்து சமர் 2 என்ற சிஸ்டத்தின் மூலம் இவற்றை வான்வெளியாக ஏவி தாக்குவதற்கு, பூமியிலிருந்து வான்வெளியாக ஏவி தாக்குவதற்கு இவற்றை நாம் தயாரித்து வைத்துள்ளோம் நண்பர்களே. இவையும் தற்போது அதிக அளவில் சோதனை செய்யப்பட்டு பார்க்கப்பட்டது. இந்த மிசைலானது 20 முதல் 22 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வான்வெளியில் உள்ள இலக்கினை தாக்குவதற்கு இவற்றை பயன்படுத்தலாம் நண்பர்களே. தரையிலிருந்து தாக்கக்கூடிய மான்பாட் போன்ற இயந்திரங்கள் அல்லது ஆர்டிலரி கன் போன்ற ஆயுதங்களை வைத்து நாம் வான்வெளியில் வரக்கூடிய இலக்குகளை தாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இந்த சமர் 2 மிசைல் சிஸ்டத்தை வைத்து நாம் எதிர்நாட்டு இலக்குகளை, வானில் வரக்கூடிய இலக்குகளை தாக்க முடியும் என்று கண்டுபிடித்துள்ளோம் நண்பர்களே. இந்த வகையான ஆய்வின் முடிவை பார்த்த பல நாடுகள் நமது இந்தியாவிடம் இது சம்பந்தமான தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு பல நாடுகள் முயற்சி செய்து வருகின்ற நண்பர்களே. நமது இந்தியாவும் அனைத்து நாடுகளுக்கும், அதாவது ரஷ்யாவின் ஏர் டு ஏர் மிசைல் அல்லது இந்த நாட்டிலிருந்தும் பெறப்பட்ட ஏர் டு ஏர் மிசைல்கள் பயன்படுத்தப்படாமல் காலாவதியாக இருந்தால் அவற்றை வீணடிப்பதற்கு பதிலாக மறுபடியும் அவற்றை தரையிலிருந்து வான் நோக்கி செல்லக்கூடிய ஒரு மிசைலாக நாம் பயன்படுத்த முடியும் என்ற இந்த தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு அனைத்து நாடுகளும் விருப்பம் தெரிவித்துள்ளன நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.